வணக்கம் மக்களே. இந்த வீடியோ பதிவில் மிதனராசிக்காரர்களோட வாழ்க்கை துணையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மேலும் அவங்களை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையுமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட ஆன்மீக பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காலபுருஷ சக்கரத்தோட 3வது ராசி தாங்க மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 7வது ராசி தனுசு ராசி, அதாவது காலபுருஷ சக்கரத்தோட 9வது ராசி. ஜோதிடத்தில் ராசிக்கு 7ஆம் இடத்தை தான் நம்ம கலஸ்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ராசிக்கு 7ஆம் இடத்தை வச்சு தான் நம்ம வாழ்க்கை துணையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி உங்கள் ராசிக்கு 7வது ராசியாக வர்றது தான் தனுசு ராசி. இந்த தனுசு ராசியை மையப்படுத்தி தான் உங்களோட வாழ்க்கை துணையை பற்றிய தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அவங்களோட தோற்றத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். பார்ப்பதற்கு உடல் கொஞ்சம் பர்மனாக தாங்க இருக்கும். அது மாதிரி அவங்களோட நிறம் மாநிறத்தில் இருந்து வெண்மை நிறம், அதாவது வெள்ளை நிறம் வரையுமே இருக்கும். பெரும்பாலான பேர் மஞ்சள் நிறத்தில், அதாவது எலுமிச்சை நிறத்தில் இருப்பாங்கங்க. ரொம்பவுமே அழகாகவும் பொலிவாகவுமே இருப்பாங்க. சரி, இவங்களோட குணநலத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு சாதுவான கேரக்டருங்க, அதாவது சாஃப்ட் டைப்னு கூட சொல்லலாம். எப்பயுமே இவங்க நீதி நேர்மை நியாயத்துக்கு தாங்க கட்டுப்பட்டு நடந்துக்குவாங்க. இவங்களோட செயல்களுமே இதுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கும். அது மாதிரி இவங்க கிட்ட கொஞ்ச நேரம் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசினாலே அந்த நபரை இவங்க ஈஸியாக நம்பிடுவாங்கங்க. நம்புறதோட மட்டும் இல்லாமல் அவங்க மேலே முழு அன்பை கூட காட்டக்கூடிய ஆளாக கூட இவங்க இருப்பாங்கங்க. யார் என்ன தப்பு செஞ்சாலுமே அவங்க நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி, இல்லை நண்பர்களாக இருந்தாலும் சரி, உடனே அதை தட்டி கேட்பாங்கங்க. அதுக்காக தயங்கவோ இல்லை கூச்சப்படவோ மாட்டாங்கங்க. இவங்க அன்புக்கு கட்டுப்படக்கூடிய ஆளாக தாங்க இருப்பாங்க. இப்படிப்பட்ட நல்ல மனசு கொண்ட இவங்க கிட்ட ஒரு ஆள் முழுமையாக இவங்களை நம்பி வந்தாங்கன்னா அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து யார் முன்னாடியும் எந்த காரணத்துக்காகவும் அவங்கள விட்டு கொடுக்காமலும் ஏமாத்தாமலும் கண்கலங்க விடாமலும் பார்த்துக்குவாங்கங்க. இந்த காரணத்துக்காகவே இவங்களுக்கு வாழ்க்கை துணையாக கிடைக்கிறவங்க ரொம்பவுமே கொடுத்து வச்சவங்க தாங்கங்க. இவங்க எப்பயுமே சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தாங்க நடப்பாங்க. இவங்க எல்லாரையும் ஈஸியாக நம்புறதுனால இவங்களும் ஈஸியாக யாருனாலையுமே ஏமாந்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்க. ஏமாந்தும் போவாங்கங்க. ஆனால் நம்ம ஏமாந்தாலுமே நம்மளை ஏமாத்தின ஆள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு ஒரு செகண்ட் கூட நினைக்காத தங்க மனசு கொண்டவங்க தாங்க இவங்க. மேலும் இவங்க வாழ்க்கையில் குறுக்கு வழியில் போய் ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு எப்பயுமே நினைக்க மாட்டாங்கங்க. குறுக்கு வழியே இவங்களுக்கு பிடிக்காது. எப்பயுமே நேர்மையான வழியில் போய் தான் நம்மளோட வாழ்க்கையில் வெற்றி காணணும் அப்படின்னு நினைப்பாங்கங்க. இவங்க ரொம்பவுமே இலகுன மனசோட இருப்பாங்கங்க. யார் என்ன உதவி எப்போ கேட்டாலுமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு கூட இவங்களுக்கு மனசு வராது. இவங்க அவங்களோட வாழ்க்கை துணையை நல்லா பார்த்துக்குவாங்கங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு, மரியாதை, முக்கியத்துவம் இதை எல்லாமே தவறாமல் அவங்களுக்கு கொடுப்பாங்கங்க. வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலையுமே தன்னோட வாழ்க்கை துணையை விட்டு பிரியாமல் இவங்க இருப்பாங்கங்க. எப்படினாலும் கஷ்டப்பட்டு நம்மகிட்ட உதவின்னு கேட்டவங்களை ஏமாத்தாமல் அவங்களுக்கு தேவைப்பட்டதை நம்ம செய்யணும்னு நினைப்பாங்கங்க. கடவுள் நம்பிக்கை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாத்தையுமே விரும்பி செய்வாங்கங்க. அது மாதிரி இவங்களுக்கு தேசப்பற்றும் மொழி பற்றுமே அதிகமாக இருக்குங்க. ஆலயத்துக்கு அடிக்கடி சென்று இறைவனை தரிசிக்கிற ஆளாகவே இவங்க இருப்பாங்கங்க. ரொம்பவுமே ஒழுக்கத்தோட நடந்து கொள்வாங்கங்க. அது மாதிரி உங்களுக்கு வினயம், சூது, வாது இதெல்லாமே தெரியாதுங்க. வாழ்க்கையில் நெளிவு சுழிவும் தெரியாத ஆளாதாங்க இருப்பாங்க. இவங்களை யார் ஏமாத்தினாலும் துரோகம் செஞ்சாலும் அவங்கள மன்னிக்கக்கூடிய ஒரு நல்ல நபராக தாங்க இவங்க இருப்பாங்க. வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை குடும்பத்திலேயோ யார் உண்மைக்கு புறம்பாக அத்துமீறி நடந்தாலுமே அது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. அதை உடனே அவங்க தட்டி கேட்கவும் செய்வாங்கங்க. அது மாதிரி இவங்களை பொண்ணையோ இல்லை பொருளையோ இல்லை அழகையோ வச்சு இவங்களை வசியப்படுத்தவோ இல்லை மயக்கவோ முடியாதுங்க. அந்த மாதிரியான வலையிலையுமே அவங்க விழுக மாட்டாங்க. அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்னா உண்மையாக இருக்கணுங்க. முதல்ல உண்மையாக இருக்கணும். தர்மத்தை அவங்க காக்கணுங்க. நீதியாகவும் நேர்மையாகவுமே நடந்துக்கணுங்க. நியாயத்தோடனும் நடந்துக்கணும். பொய் சொல்லவே கூடாது. யார் மனசும் கஷ்டப்படாத மாதிரி நடந்துக்கணுங்க.
எப்பயுமே உண்மையான அன்பு மட்டுமே காட்டக்கூடிய ஆளாகத்தாங்க அவங்க இருக்கணும்னு இவங்க எதிர்பார்ப்பாங்க. இது மாதிரி குடும்பத்தில் எப்பயுமே யாராக இருந்தாலுமே அவங்கள அனுசரித்து போவாங்கங்க. உத்தியோகத்துலையுமே அப்படிதாங்க. யாராக இருந்தாலுமே அனுசரித்து தாங்க போவாங்க. அவங்களோட சண்டை போடவோ இல்லை அவங்களுக்கு எதிராக ஏதாவது செயல்களை செய்யவோ அப்படின்ற விஷயங்கள்லாம் இவங்க ஈடுபடவே மாட்டாங்கங்க. இவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு ரொம்பவுமே பிடிக்குங்க. அதாவது ஏழை எளிய மக்கள், ஊனமுற்றோர், தந்தையை இழந்தோருக்கு, குழந்தைகளுக்கு இப்படின்னு சொல்லிகிட்டே போகலாங்க. இந்த மாதிரியான மக்களுக்கு எல்லாமே உதவி செய்யணும், தர்மம் செய்யணும், தானம் செய்யணும் அப்படின்னு எப்பயுமே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு மாதம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளத்தில் கொஞ்சம் பணத்தை மட்டுமே அதுக்காகவே அவங்க சேமித்து வைப்பாங்கங்க. அது மாதிரி வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே நிதானத்தோடையே இருப்பாங்கங்க. எக்காரணத்தை கொண்டும் பதட்டப்படவோ இல்லை கோவப்படவோ மாட்டாங்கங்க. சரி, இப்போது இவங்களோட வாழ்க்கையை பற்றி பார்ப்போம். இவங்க எப்பயுமே எந்த விஷயத்துக்காகவுமே போராடி அந்த விஷயத்தை பெறக்கூடிய ஆளாக தாங்க இருப்பாங்க. அந்த விஷயம் அவங்களுக்கு ஈஸியாக கிடைச்சாலுமே அப்படி எனக்கு கிடைக்கக்கூடாது, அதுக்காக நான் கொஞ்சமாவது ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ரொம்பவுமே போராடி வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஆளாக தாங்க இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு அதிகமான மன வலிமை இருக்குங்க. மன வலிமை, தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இவங்கக்கிட்ட எப்பயுமே இருக்குங்க. அது மாதிரி இவங்க ரொம்பயுமே பாக்கியசாலியாக இருப்பாங்கங்க. திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், இப்படி வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சகல விதமான பாக்கியங்களுமே இவங்களுக்கு கிடைக்குங்க. இவங்களுக்கு தந்தையோட முழு அன்பு மற்றும் ஆதரவு எப்பயுமே இருக்குங்க. அது மாதிரி இவங்களுக்கு முன்னோர்களோட ஆசீர்வாதம் எப்பயுமே இருக்குங்க. தந்தையோட சொத்துக்களும் முன்னோர்களோட சொத்துக்களையுமே அனுபவிக்கக்கூடிய யோகமும் இவங்களுக்கு கிடைக்குங்க. இவங்களோட வாழ்க்கை முற்பகுதி போராட்டமாக தாங்க இருக்கும். ஒரு போர்க்களத்தில் இருக்கிற மாதிரி தாங்க இவங்களோட வாழ்க்கையோட முற்பகுதி இருக்கும். ஆனால் பிற்பகுதி அப்படியே அதற்கு மாறாக இருக்குங்க. முழுக்க முழுக்க இவங்களுக்கு பிடித்த மாதிரியே இவங்களோட பிற்பகுதி வாழ்க்கை இருக்குங்க. இவங்க எந்த மாதிரியான துறைகளில் வேலை பார்ப்பாங்க, உத்தியோகம் செய்வாங்கன்றதையுமே பார்ப்போம். பள்ளி கல்லூரி துறைகளில் ஆசிரியராகவும், வங்கி துறையிலையும், நீதித்துறையிலையும், அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய நிறுவனங்களிலும், என்ஜிஓ சார்ந்த நிறுவனங்களிலும், பள்ளி கல்லூரிகளில் பேராசிரியராகவும், மருத்துவராகவும், தங்க ஆபரண தொழிலதிபராகவும், தங்க வியாபாரியாகவும், கோயில் திருப்பணி செய்பவராகவும், ஆன்மீகம் சார்ந்த வேலைகளை செய்பவராகவும், ஜோதிடராகவுமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. இவங்களுக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் கிடைக்கணுமோ அது எல்லாமே நியாய வழியில் இவங்களை வந்து சேருங்க. அனைத்து விதமான சொத்து சுகங்களும் இவங்களுக்கு நல்ல வழியில் கிடைக்குங்க. இவங்களை சுற்றி இருக்கிறவங்க இவங்க மேலே எப்பயுமே ஒரு நல்ல அபிப்பிராயத்தோடு தாங்க இருப்பாங்க. உத்தியோகத்துலேயுமே குடும்பத்துலேயுமே ரொம்ப பொறுப்பாக செயல்படக்கூடிய ஆளாகவும் இருப்பாங்கங்க. அது மாதிரி இவங்களோட கௌரவத்துக்கும் தன்மானத்துக்கும் எந்தவித சிக்கலும் பிரச்சனைகளுமே வராமல் பார்த்துக்குவாங்கங்க. உயர்ந்த வாழ்க்கையும் நல்ல பண்புகளும் கொண்ட இவங்களுக்கு முயற்சி செய்கிற அனைத்து காரியங்கள்லையுமே வெற்றி கிடைக்கும். சரி, இந்த மாதிரியான நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி நம்ம மிதுனராசிக்காரர்களோட வாழ்க்கை துணையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தடுத்த பதிவுகளில் அடுத்தடுத்த ராசிகளோட வாழ்க்கை துணையை பற்றி தெரிஞ்சுக்குவோம். அதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா இப்போவே எங்களோட ஆன்மீக பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.